அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. ஸோ இன்னொரு புது வாரம் மண்டே அப்படின்னு சொன்னாவே வந்து வேலைக்கு போகணும் போர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. பட் நம்ம எப்போ மாதிரி இது ஹாப்பி மண்டேவாக எக்ஸைட்டடாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேலை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் கூகுள் அண்ட் ஜியோ கொலாபரேஷன் இருந்தது. இப்போ கூகுள் ஏர்டெலோட கொலாப் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ரியல்மி 9 சீரீஸில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் டவுன் ஆயிருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். Oneplus Nord 2 பேஸ் வேரியண்ட் வரவே வராதுன்னு நினச்சிருந்தோம், அது வரப்போகிறதா தெரியுது. அதுவும் என்னென்னு பார்த்தலாம். எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 617. இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். கூகுள் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஜியோவுடைய 7.73% ஸ்டேக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேக்குடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,000 கோடி. எஸ், இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணி கூகுளோட ஒரு ஸ்ட்ராங் டைப் போட்டிருந்தாங்க. அதோட 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போது ஏர்டெலோடையும் வந்து இவங்க டைப் போட போகிறதா தெரியுது. எஸ், ஏர்டெலோட ஃபைனல் டிஸ்கஷனில் இவங்க இருக்கிறதா தெரியுது. நெகோசியேஷன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏர்டெலுடைய எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டேக் இவங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக இல்லை. பட் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சில ஃபினான்ஷியல் கிரைசிஸில் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் ஜியோக்கு சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூகுளோட டைப் பண்ணி அவங்களுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸை இவங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கூகுள் அண்ட் ஏர்டெலுடைய கொலாபரேஷன் இன்னும் கொஞ்சம் நாளில் அஃபிஷியலாக இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கூகுள் ஜியோ அண்ட் கூகுள் ஏர்டெல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். கூகுளுடைய டிஜிட்டல் வேலட் கூகுள் பேயில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் யூசர்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எஸ், கூகுள் வந்து சின்ன பேங்க்ஸோட ஜாயின் பண்ணி இந்த எஃப்டி அக்கௌண்ட் ப்ராசஸ் கொண்டு வர போகிறாங்க. அகைன் நார்மல் எஃப்டி மாதிரி தான். கேஒய்சி, ஓடிபி, ஆதார் கார்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அகைன் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொன்னோன்னே இது 5 வருஷம் 10 வருஷம் அப்படி கிடையாது. நீங்கள் 7 நாள்லேருந்து ஆரம்பிக்கலாம். 7 to 1 month இல்லைனா 45 days 90 daysன்னு 365 days எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்மி நாள்னா 3.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அதே நீங்கள் லாங் டியூரேஷன் அப்படின்னா உங்களுக்கு 6% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் கூகுள் பே வழியாக எஃப்டி அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அமேசான் இ காமர்ஸ் வெப்சைட்லையும் ஃப்ளிப்கார்ட் மாதிரி பை நவ் பே லேட்டர் இந்த ஃபீச்சர் கொண்டு வரலாம் தெரியுது. எப்போ மாதிரி முதல்ல யூஎஸில் தான் இந்த ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பை நவ் பே லேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து நீங்கள் ரீபே பண்ணுற மாதிரி தான். அகைன் வந்து இஎம்ஐ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இவங்க யூஎஸில் கொண்டு வர போகிறாங்க செலக்டட் யூசர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் குளோபலாக இவங்க ரோல் அவுட் பண்ணலாம். ஆப்பிளுடைய ஐஃபோன் 13 சீரிஸ் அடுத்த மாதம் லான்ச் ஆக போகுது. லான்ச் முன்னாடி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ ரிவீலாக இருக்க விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். எஸ், ஐஃபோன் 13 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை அதிகமாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓசி குளோபலாக எல்லா இடங்கள்லையும் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் விலை அதிகமாகிட்டே இருக்குது. ரெட்மி, ரியல்மி எல்லாருமே ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டு இருக்காங்க. விவோ, சாம்சங் எல்லாம் லான்ச் பண்ணும்போதே ப்ரைஸ் ஹைக் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஐஃபோன் 13 சீரிஸும் வந்து விலை அதிகமாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேலை 12 சீரிஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே 12 சீரிஸ்லேயே இருந்துக்கங்க. 13 பற்றி யோசிக்காதீங்க, ரொம்பவே காஸ்ட்லியாக இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ரியல்மி பேட் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது லான்ச்சுக்கு முன்னாடி இதோட கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் தெரிய வந்திருக்கு. எஸ், அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரியர் சைடில் கேமராஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் பெசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தின்னாக இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக் ஹீலியோ G80ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் பேட்டரி 7100 mAh, அதோட கேமரா 8 மெகா பிக்சலோட இந்த ஃபீச்சர்ஸோட தான் ரியல்மி பேட் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதோட ரியல்மி நார்சோ சீரீஸில் 50A இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஆல்ரெடி பார்த்தோம். இது இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தது. பட் இப்போ இதோட மானிக்கர் சேஞ்ச் ஆகலாம் தெரியுது. இது ரியல்மி 50i இந்த பேரில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. அகைன் அவுட்லுக் அண்ட் டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் ஒரு பெரிய கேமரா மாடியூலில் கொடுக்க போகிறாங்க. அகைன் இது ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன். HD+ டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரின்னு இந்த ஸ்மார்ட் ஃபோன் 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரியல்மி நார்சோ 50
50i இந்த பேரில் லான்ச் ஆகும். ரெட்மி அண்ட் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் ரெண்டு பேருமே ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரியல்மி சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல்மியோட 8 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் விலை அதிகப்படுத்திருக்காங்க. அதே ரியல்மியுடைய நார்சோ 30 வந்து 500 ரூபாய் விலை அதிகமாக இருக்கு. அதோட ரியல்மியுடைய சி சீரீஸ்லையும் சில ஸ்மார்ட் ஃபோன் வந்து 500 rupees ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரியல்மி டிவைசஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இனிமேல் 1000 ரூபாய் இல்லை 500 ரூபாய் அதிகம் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து இந்தியாவில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இது இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11s இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் நீங்கள் சில ஸ்பெக்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது ரெட்மி 10 ப்ரைமை கம்பீட் பண்ணுற வகையில் இன்ஃபினிக்ஸ் இதை லான்ச் பண்ணலாம் தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மீடியாடெக் ஹீலியோ G88 இவங்க கொடுக்குறாங்க. கூடவே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஹெச்டி டிஸ்பிளே, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11ல் இன்ஃபினிக்ஸுடைய 11s கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் Galaxy A52s இந்தியாவில் செப்டம்பர் 3 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு ஒரு ரூமர் டேட் போன டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ அஃபிஷியல் டேட் ரிவீலாக இருக்குது. இது செப்டம்பர் 1 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா வந்து சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே டீசர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 1 அன்னைக்கு A52s இந்தியாவில் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட், அப்புறம் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் அப்படிங்கிற மாதிரியும் டீசர்ஸ் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட செப்டம்பர் 1 அன்னைக்கு இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்குடைய Galaxy Watch 4 அதுக்கப்புறம் Buds 2 ரெண்டுமே வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த வாட்சும் வந்து உங்களுக்கு சாம்சங்குடைய Z Fold 3, Z Flip 3 எப்படி வந்து அதிகம் பேர் ப்ரீ புக் பண்ணாங்களோ அந்த மாதிரி Watch 4 வந்து நிறைய ப்ரீ புக்கிங் ஆகிறதா தெரியுது. Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அதிகம் பேர் புக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேலக்ஸியுடைய Watch 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிட் ஏஜ் குரூப் அதிகமாக புக் பண்ண மாதிரி வந்து இப்போ சோர்சஸ் மூலியமாக OnePlus Nord 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் இந்தியாவில் லான்ச் ஆகவே ஆகாது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதோட லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 30 அன்னைக்கு OnePlus Nord 2 பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அதோட வந்து நீங்கள் ஒரு வேளை OnePlus Nord 2 தான் வாங்கணும், அதுவும் பேஸ் வேரியன்ட்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யோர் வெயிட் இஸ் ஓவர். OnePlus Nord 2 இன்னைக்கு ஆகஸ்ட் 30 உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் அவைலபிளாக இருக்கும். Realme 9 சீரிஸ் இந்தியாவில் செப்டம்பர் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகணும். ஒரு ரூமர்ட் லான்ச் டேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ Realme 9 சீரிஸில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டே ரிவீலாக இருக்குது. இங்கே லிஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய நம்பர் சீரிஸில் எப்போ மாதிரி Realme 9, 9 Pro, 9A, 9 Prime அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. 9 Pro எல்லாம் கரெக்டு. இது 9A, 9 Prime எல்லாம் ஏன் ரெட்மியை பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரி நேம்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ ரியல்மியுடைய 9 சீரீஸ்லையும் பெரிய ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் பே டிஜிட்டல் வேலெட்டில் என்ன ஃபீச்சர் இவங்க கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னர் நாங்கள் ரெண்டாவது. ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் 200 மெகா பிக்சல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஸ்ரீ லக்ஷ்மன். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.